ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட பேர் வந்து சுவாதி. நான் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல பேராவூரணி பிளாக்ல களத்தூர் பக்கத்துல உள்ள பொக்கன் விடுதி அப்படின்ற ஒரு வில்லேஜ்லேருந்து பேசுறேன். நான் வந்து இப்போ பிஏ எல்எல்பி லா டிகிரி வந்து முடிச்சிருக்கேன். என்னோட ஸ்டடீஸ் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12த் வரைக்குமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8த் வரைக்கும் எங்க ஊர்லயே உள்ள ஒரு சின்ன ஸ்கூல், பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் பொக்கன் விடுதின்ற ஸ்கூல்ல முடிச்சேன். 9த், 10த் வந்து சித்துக்காடு கவர்மெண்ட் ஹை ஸ்கூல்ல முடிச்சேன். 10த்ல வந்து நான் 400 எபோவ் நல்ல மார்க் தான் வாங்கியிருந்தேன். ஆனாலும் நான் 11த்ல ஏதாவது ஒரு பேட்ச் சூஸ் பண்ணணும் அப்படின்றப்போ, நான் சூஸ் பண்ணது வந்து ஹிஸ்ட்ரி தான். எல்லாருமே சொன்னாங்க, "நல்ல மார்க் எடுத்திருக்க. ஏன் வந்து நீ மேத்ஸ் சூஸ் பண்ணக்கூடாது? ஏன் நீ பியூர் சயன்ஸ் எடுத்து நர்சிங் போக்கூடாது?" அப்படின்னு. ஆனா, என்னோட இந்த பாதைய வந்து மாத்துனதே, நான் 10த் படிக்கும்போது என் ஸ்கூலுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டா மிஸ்டர் சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் அவர் வந்து வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் தான் நானும் இவர் மாரி ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்தேன். அதுக்கு ஸ்டார்ட்டிங்கா என்னோட ஃபவுண்டேஷன வந்து நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணுங்கிறதுக்காக 11த்ல வந்து ஹிஸ்ட்ரி எடுத்தேன். ஏன்னா எனக்கு யுபிஎஸ்சி படிக்கணுங்கிறப்போ ஓரளவு இந்த மாரி எக்கனாமி, பாலிட்டிலாம் தெரிஞ்சிருக்கணுன்ற நாலேட்ஜ் அவரோட ஸ்பீச்லேருந்தே எனக்கு கிடைச்சது. அதனால நான் அதுலேருந்தே 11த்ல எனக்கு ஸ்ட்ராங்கா ஹிஸ்ட்ரி தான் வேணும் அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சு யார் என்ன சொன்னாலும் கேட்காம, எனக்கு அதுதான் கரெக்ட்டா இருக்கும்னு நான் சூஸ் பண்ணேன். அதில நான் 12த்ல வந்து 548 மார்க் வந்து எடுத்தேன். எடுத்ததும் நான் அடுத்து லா படிக்கணும்னு சூஸ் பண்ணேன். இப்போ யுபிஎஸ்சி படிக்கணும்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி சூஸ் பண்ணா போதும்னு எல்லாரும் கேட்பீங்க. ஆனா நான் ஏன் லா சூஸ் பண்ணேன் அப்படின்னா, லா படிக்கும்போது எனக்கு அதில பாலிட்டி, எக்கனாமி, சொசைட்டி இந்த மாதிரியான சிலபஸ்லாம் வந்து கவர் ஆயிரும். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் யுபிஎஸ்சிக்கு வந்து ரொம்ப மெயினான ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதனால தான் நான் லா சூஸ் பண்ணேன். அதுவும் இல்லாம நார்மலான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா இல்லாம ஒரு ப்ரொஃபஷனல்ல இருந்து போணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை. அப்புறம் நான் அங்க கவர்மெண்ட் லா காலேஜ் கோயம்புத்தூர்ல வந்து கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு அங்கேயே வந்து மெரிட்ல சீட் கிடைச்சது. காலேஜ் ஹாஸ்டலே தான் எனக்கு கிடைச்சது, கவர்மெண்ட் ஹாஸ்டல். அங்க வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து நான் வந்து காலேஜ் ஹாஸ்டல்ல பே பண்ற மாரி இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் முதல்வரோட 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழ நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். பிளஸ் தமிழ் மீடியம்ல படிச்சேங்கிறதுக்காக எனக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து என்னோட ஃபீஸ்லாம் அவங்களே வந்து கட்டுனாங்க. நான் அதுவரைக்கும் கட்டின ஃபீஸும் வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணாங்க. இப்போ நான் 5 இயர்ஸ் வந்து பிஏ எல்எல்பி கம்ப்ளீட்டட் பண்ணிட்டேன். தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி பார் கவுன்சில்ல வந்து அட்வொகேட் ஆகுறதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து வந்து என்னோட யுபிஎஸ்சி பயணத்த வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கான ப்ரொசீஜரும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இவ்வளோதான். நான் கூடிய சீக்கிரமே உங்களலாம் வந்து ஒரு அட்வொகேட்டா இல்லாம ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா சந்திப்பேன்.